ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். உண்மையிலேயே என் டேபிள் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கும். ஒன்னே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க எல்லாம் மலையில் இருக்க வசிக்கிறவங்களுக்கெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அண்ணனுடைய மாவட்டம்தான் திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார் தாண்டிக்குடியில். நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளை பேனர் வைக்கவே விடலை, நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடியில் கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்றைக்கே சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் அவங்க பேசுகிறாங்க, அவங்க மூலமாக அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசும்போது நீங்கள் வருங்க, அவங்க பேசுகிறாங்க உறுப்பினர், அவங்க நீங்கள் பேசுங்க. இல்லை அவங்க மூலம் பேச உங்கள் உறுப்பினர் தானே பேசுகிறாங்க, பேசிட்டோம். இல்லை அதாவது இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது கூடம் நகர் என்று ஒரு நகர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது. நான் சொல்ல பிரதான சாலை கிடையாது, தாண்டிக்குடியில் அது ஒரு பிரதான சாலை கிடையாது. கூடம் நகர் இல்லை, அது இல்லை. கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் இப்போ டெண்டர் வச்சாச்சு, அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் குறிப்பாக எங்களது ஆட்சியில் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களில் எல்லா திட்டங்களுடைய நிதிகளையும் ஒதுக்குறோம். ஒரு இன்னுக்குள்ளே கொண்டு வர ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி வசதிகளுக்காக வழங்கப்பட்ட பணம் ஏறத்தாழ 8000 கோடி. நீங்கள் 7807 கோடின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 7100 கோடி கொடுத்துருக்கீங்க. ஆக குறைவாகத்தானே இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது எந்த வித்தியாசமும் தெரியல. வீடு கட்டுறதுக்குனால 3500 கோடி தான். இதுக்கு உள்கட்டமைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் நான் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க.
நான் சமஸ்தவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார். ஆர்டிகிளின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம் மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மாண்பு உறுப்பினர். நாங்கள் அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம். ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் ஒருவர் இறந்து விட்டார். அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும்.